வேதத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 38வது வசனம் சொல்லுகிறது. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்க பெறணும்னா, நீங்க மனம் திரும்பணும். நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால், அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடணும். பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறணும். உங்களோடு ஆண்டவர் பேசுறத நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுற நீங்க முதல்ல மனம் திரும்பணும். மனம் திரும்பி நீங்க இயேசு கிறிஸ்துவுல நீங்க ஏற்கனவே மனம் திருப்பப்பட்டவங்களா இருந்தாலும் கூட, அந்த மனம் திரும்புதல் எது அப்படின்னா, உலக பிரகாரமாக நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்க. அப்ப இன்னும் உங்ககிட்ட பாவம் இருக்குதா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். பாவம் இருந்தா அந்த பாவத்தை விட்டு நீங்க வெளியே வரணும். வெளியே வந்து இந்த பரிசுத்த ஆவியின் உடைய வரத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியை வரத்தை பெற்றுக்கொண்டால், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்விலே ஆவியானவர் வந்து உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அற்புதமான வாசலை திறக்கிறவராய் இருக்கிறார். அதுக்குதான் பரிசுத்த ஆவியின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அவர் உங்களுக்குள்ளே இருந்து நடத்துகிற காரியங்கள் அற்புதமாய் இருக்கும், அதிசயமாய் இருக்கும், அது வித்தியாசமாய் இருக்கும், அது புது அனுபவத்தை கொண்டு வரும். அதன் மூலமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் அநேகமாய் இருக்கும். அது உங்களுக்கே ஆச்சரியமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுக்கு தான் பரிசுத்த ஆவி தேவை. அப்ப பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுறீங்களா? இன்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டா உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள்.